ராஜஸ்தானில் உள்ள இந்த கிராமத்தில் பாலியல் தொழிலில் ஈடுபடுவது ஒரு பரம்பரை வழக்கம். கடந்த 4 தசாப்தங்களாக இந்த கிராமத்து பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டு குடும்பத்தை காப்பாற்றி வருகின்றனர். என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நான் உணர்ந்தபோது எனக்கு 15 வயது. அதே நேரம் நாங்கள் எவ்வளவு ஏழ்மையில் இருக்கிறோம் என்பதும் எனக்கு தெளிவாக புலப்பட்டது. அதனால்தான் இந்த தொழிலுக்குள் வந்தேன். இந்த பகுதியைச் சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள பெரும்பாலான மக்களைப் போலவே ரச்சனாவும் இந்திய சாதி அமைப்பின் கீழ் மட்டத்தில் இருக்கும் ஒரு சமூகத்தைச் சேர்ந்தவர். என் இளைய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகள் அடிக்கடி உணவுக்காக பிச்சை எடுக்க வேண்டிய சூழல் இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல வீடு இருந்ததில்லை. எங்களிடம் நிலமோ சொத்துக்களோ இல்லை. உண்மையில் எங்களிடம் ஒன்றுமில்லை. இங்குள்ள பலரைப் போலவே இவர்களும் அதிக கடனில் இருந்துள்ளனர். இந்த சூழல்தான் இதற்கு முன்பும் இவரது குடும்ப உறுப்பினர்களை பாலியல் தொழிலுக்கு தள்ளியது. தனது 15வது வயதில் குடும்பத்திற்காக தன் தாயிடமிருந்து அந்த தொழிலை அவர் ஏற்றுக்கொண்டார். பணம் சம்பாதிப்பதற்கான ஒரே வழி இதுதான் என்றும், முக்கியமாக இதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தின் மூலம்தான் எங்களால் வாழ முடியும் என்பதும் எனக்கு தெளிவானது. இறுதியாக ஒரு நாள் என் தாயிடம், இனிமேல் இதை நீ செய்வதை நான் விரும்பவில்லை. இனி நான் பார்த்துக் கொள்கிறேன். இந்த குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு நான் தான் பொறுப்பு என்று சொன்னேன். கிராமங்களில் பணம் சம்பாதிப்பது ஒரு சமூக அந்தஸ்து. இங்குள்ள ஆண்கள் இதை வரவேற்கிறார்கள். பணம் சம்பாதிப்பவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள். அந்த வகையில் எங்கள் பெண்கள் வலிமையானவர்கள். அவர்கள் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதோடு முடிவுகளையும் எடுக்கிறார்கள். இங்குள்ள பெண்களின் கணவர்கள், தந்தைகள் மற்றும் சகோதரர்கள் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் தரகர்களாக செயல்படுகிறார்கள். அதே நேரம் குழந்தைகளையும் அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்கள். காலம் காலமாக இப்படித்தான் இங்கு வழக்கம் இருக்கிறது. இது போன்ற கிராமங்கள் இந்தியாவின் வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள் முழுவதும் காணப்படுகின்றன. ஒரு காலத்தில் இந்த மக்கள் நாடோடிகளாக இருந்தனர். இவர்கள் பெரும்பாலும் நடன கலைஞர்களாகவும் வித்தைக்காரர்களாகவும் இருந்து வந்தனர். ஆனால் பிரிட்டிஷ் காலனி ஆட்சியின் போது இவர்களின் இந்த வாழ்க்கை முறை தடை செய்யப்பட்டது. ஆனால் இப்போதும் அவர்கள் மீதான கண்ணோட்டத்தில் பெரிய மாற்றம் ஏற்படவில்லை. பள்ளியில் யாரும் என் அருகில் கூட உட்கார மாட்டார்கள். சாதியை காட்டி நம்மை பழிவாங்கி விடுவார்களோ, அவமானப்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தில் அடையாள அட்டையை கூட காட்ட மாட்டேன். இங்கு ஒரு முறையான வேலை என்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது. அதிலும் குறிப்பாக ரச்சனா போன்ற பெண்களுக்கு இது ஒரு முடிவில்லா சுழற்சி. நான் மிகவும் சிறுமியாக இருந்தபோது மும்பையில் ஒரு வாடிக்கையாளர் என்னிடம் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார். அவர் எனக்கு பணம் கூட தர மறுத்துவிட்டார். மாறாக என்னை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கி ஆடைகளையும் திருடிக் கொண்டார். நான் அவரை பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால் எனது ஆடைகளை திரும்ப பெற முடியவில்லை. அப்போது மிகவும் அவமானகரமாக உணர்ந்தேன். குட்டு நாகர் இந்த வழக்கத்தை உடைக்க விரும்புகிறார். கடினமாக உழைத்து இன்று அவர் ஒரு ஆசிரியராக உள்ளார். இது ஏற்கனவே ஒரு சில குடும்பங்களில் மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. இங்குள்ள சிறுமிகளில் ஒருவர் அருகிலுள்ள பெரிய நகரமான ஜெய்ப்பூரில் காவல்துறையில் சேர்ந்துள்ளார். மற்றொரு குடும்பத்தில் மருத்துவத்துறையில் பல குழந்தைகள் பணியாற்றுகின்றனர். அதில் ஒரு இளைஞர் மருத்துவ ஆய்வகத்தில் பணியாற்றுகிறார். அதே துறையில் படித்து வரும் 2 சிறுமிகளில் ஒருவர் மருத்துவராக போகிறார். இந்த குடும்பங்களில் எந்த பெண்ணும் பாலியல் தொழிலாளியாக வேலை செய்வதில்லை. குட்டுவும் இதே பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர். அவரது உறவினர்களும் பாலியல் தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். இது போன்ற சில குடும்பங்கள் மட்டும்தான் இன்னும் இங்கு விதிவிலக்காக இருக்கின்றன. இருப்பினும் இவை நம்பிக்கை அளிக்கின்றன.